உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ஒரு தொக்கு வகை தான். எண்ணெய் ஊற்றிப்போம். நம்ம இதில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு வதக்க போகிறோம். எண்ணெய் சுடாயிடுச்சு. முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க முருங்கைக்கீரைலாம் சாப்பிட மாட்டேங்குதுங்க. முருங்கைக்கீரையில் அவ்வளோ அயன் இருக்குது. தினமும் நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கணும். ரத்த சோகைலாம் சரியாக போகும். நல்லா வதக்கிங்க பாருங்க. நம்ம எவ்வளோ கீரை போட்டு வதக்கணும், இந்த அளவுக்கு அப்படியே எல்லாம் சுருங்கி வந்துட்டு பாருங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். வேறு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெயை தாராளமாக ஊற்றிங்க. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிக்கிட்டோம். அடுத்து நம்ம இந்த பூண்டு பேஸ்ட் இதில் இறக்கிடலாம். பூண்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எண்ணெய்லாம் திரண்டு மேலே வருது. இந்த நேரத்தில் நம்ம இந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். அதுங்க எப்படி இருக்க கலரு அப்படியே மாறாமல் இருக்குது தெரியுங்களா. இப்போ நம்ம உப்பு போட போகிறோம். கல் உப்பு இருந்தால் போட்டுங்க. என்னிட்ட கல் உப்பு இல்லை, நான் சாதா உப்பு தான் போடுறேன். இன்னும் நல்லா இந்த எண்ணெய்லாம் அப்படியே பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வரும்பொழுது நம்ம இறக்கலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பாருங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிட்டு இந்த நேரத்தில் நம்ம அப்படியே இறக்கிடலாம்.